ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வால் கார்டன் இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளான்ட் பார்த்திங்கன்னா ஜேடு, இது கட்டிங் வச்சது தான். சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சன்லைட் வரும் உங்கள் மேலே, அதனால் இது சூப்பராக வந்துட்டு இருக்குது. எப்பவுமே ஜேடுக்கு பார்த்திங்கன்னா நல்ல சன்லைட் வேணும். வந்துச்சுன்னா சூப்பராக வருங்க. சும்மா நமக்கு பாருங்கள், இந்த ஒரு பிரான்ச் அப்படியே கட் பண்ணி வச்சிங்கனாவே போதும், அப்படியே ஊனி வச்சிங்கன்னா சூப்பராக வருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டைபன் பேக்கியா கட்டிங் வச்சது தாங்க. நான் இங்கே பாருங்கள், கட்டிங் வச்சது தான் சூப்பராக வந்துருக்குது. இதை ரீபாட் பண்ணணும் நான். அடுத்தது ஸ்லீப்பிங் போத்தோஸ். இதுவும் சின்ன கட்டிங் தான் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, அது வச்சதா சூப்பராக வந்துட்டுருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பென்சில் கேக்டஸு. இதுவும் அப்படி தான். நான் வெளியில் போகிறப்போ ஒரு பென்சில் கேக்டஸ் செடி வச்சுருந்தாங்க வீட்டுக்கு முன்னாடி. இந்த மாதிரி ஒரே ஒரு சும்மா சின்னதாங்க, இந்த பிரான்ச் மட்டும்தான் இருக்கும். இது மட்டும்தான் இருக்கும். சின்ன பிரான்ச் கட் பண்ணி கொண்டு வந்து வச்சேன் சின்ன பாட்டில். அங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்துருக்குங்க. அடுத்தது நம்ம கேக்டஸு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதுவும் பார்த்தீங்கன்னா நான் வாங்கவே இல்லைங்க, ஒரு நர்சரியில் ஒரு செடி வாங்கியிருந்தேன். இதுவும் ஃப்ளவரிங் பிளான்ட்டாக எனக்கு என்னென்னு ஞாபகம் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா சைடில் சும்மா சின்னதாங்க, இங்கே பாருங்கள் இந்த சைஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த சின்ன சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின்ன கட்டிங் துணியும் சைடில் அது மட்டும் கீழே விழுந்திருந்தது. அதை எடுத்து சரி நம்ம ஊனி பார்க்கலாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஊனி பார்த்ததாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்து இருக்குதுன்னு, சூப்பராக வந்துட்டு இருக்குது. அடுத்தது பாருங்கள், இதுதான் பெரிய ஜேட் பிளான்ட்டு, கொஞ்சம் மதர் பிளான்ட்னு சொல்லலாம். இதுலேருந்து தான் நான் வந்து அந்த கட்டிங் எடுத்து வச்சேன். அங்கே இது பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். இது பெரிய ஜேட் பிளான்ட்டு. இது வந்து கட் பண்ணி கூட நம்ம வேறு பாட்டில் வைக்கலாம். ஆனால் நான் அழகாக இருக்குது, அப்படியே தொங்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாடி என்ட்ரன்ஸில் வச்ச மாதிரி அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுட்டேங்க. இதுலேருந்து அந்த இன்னொரு கட்டிங் அங்கே வச்சுருக்கிற காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பாருங்கள், நானே பெயிண்ட் பண்ணது, வேஸ்ட்டு பெயிண்ட் டப்பா இருந்தது, அதில் அப்படியே பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இது இந்த கேக்டஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. இந்த கேக்டஸ் ஒன்று பார்த்தீங்களா, அதிலிருந்து எடுத்து வச்சது தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்திருக்குன்னு பாருங்கள். அப்படியே பின்னி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக அப்படியே ஒன்றோட ஒன்று அப்படியே அதே தானாக அப்படி வந்துருக்குது பாருங்கள். இதுக்கெல்லாம் எந்த மெயின்டெனன்ஸுமே கிடையாதுங்க. சும்மா தண்ணி ஊற்றி நார்மல் செம்மண்ணில் சும்மா உரம் போட்டால் போடுங்க. இது சும்மா செம்மண்ணில் ஊனி வச்சிங்கன்னா போதுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சும்மா இந்த குட்டி குட்டி அரும்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த குட்டி குட்டி அரும்பு இதை எடுத்து குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா கட் பண்ணி ஒவ்வொரு பாட்டில் ஊனி வச்சிங்கனாவே சூப்பராக வந்துடுங்க. நிறையா செடி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கோலியஸு. இதுவும் கட்டிங்கில் வச்சது தான். நான் சின்ன கட்டிங் தான், சும்மா இதுவும் சின்ன கட்டிங் இருந்தது, அது வேஸ்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் ஒன்று வச்சேன், அதுவும் சூப்பராக வந்துடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கெலாடியம் தான். ஒரு 4-5 வெரைட்டி வச்சுருக்கிற கெலாடியம்னு. இது இப்போ தான் சீசனுங்க. இத்தனை நாள் டார்மன்சியில் இருந்தது, இப்போ தான் சீசனு, இப்போ தான் அதனால் லீஃப் வந்துருக்குது. கெலாடியம் பார்த்திங்கன்னா நமக்கு லீஃபில் இருக்கிற அழகு மட்டும்தாங்க, வேறு பூ இது மாதிரி எதுவுமே வராது. அந்த லீஃப் வந்து ஒவ்வொரு லீஃபும் ஒவ்வொரு வேரிகேட்டடாக இருக்கும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் நம்மளுக்கு.
பாருங்கள், இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கில்லிங்குள்ளே இது ஒயிட் பேச்சஸ் மாதிரி. இது கொஞ்சம் சின்னதாக வந்துருக்குதுங்க. உடனே அவ்வளோ பெரிய லீஃப் வரும். அதான் குருத்து பெருசாக வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பெரிய லீஃபாக வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது விரிச்சா நல்லா பெருசாக வரும்னு நினைக்கிறேன். நான் வேணா பிரித்து ஷார்ட்ஸில் போடுறேங்க அது விரிஞ்சதுக்கப்புறமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது ஃப்ராக் கல்யாட்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா டாட்டாக இருக்கும் பாருங்களேன். இப்படி நம்ம பென்சிலில் டாட் வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். க்ரீனில் பாருங்கள், ஒயிட்டும் ரெட்டும் டாட் வச்ச மாதிரி. இதை பார்க்கறக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. முன்னாடி நம்ம வைக்கிறப்ப அந்த லீஃப் வரப்போ அவ்வளோ அழகாக இருக்கும். ஒவ்வொரு பிளான்ட்லாம் ஃப்ளவர் அழகு. இது கெலாடியம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லீஃப் அழகு. இது பெருசு. இங்கே பாருங்கள், குட்டியாக எவ்வளோ அழகாக நிறையா வந்துருக்குதுன்ட்டு. அடுத்து இது ஒரு கெலாடியம்ங்க. இது எனக்கு ரொம்பவே குட்டியாக தான் வந்துருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும். இங்கே பாருங்கள், ட்ரா பண்ண மாதிரி அப்படியே பாருங்கள். பெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக அப்படியே ட்ரா பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள். சென்டரில் கொஞ்சம் லைட் பிங்க் ஷேடு. அதில் வேறு இது பெருசாக பெருசாக வருங்க. லீஃப் கிட்ட ரொம்ப குட்டியாக வந்துருக்குது. ஃபஸ்ட்டு குட்டியாக வந்துட்டு அப்புறம் பெருசாக வரும் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தது பாருங்கள் வந்துருக்குதுங்க. இப்படி குருத்து வந்துருக்கு பாருங்கள். அதெல்லாம் பெருசாக வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாரும் கெலாடியம் ட்ரை பண்ணினா இது பார்த்தீங்கன்னா பல்ப் மாதிரி தான் வரும் உங்களுக்கு. சின்ன ஒரு வெங்காயம் மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு பல்ப்பு. அதை ஊனி வச்சிங்கன்னா போதுங்க. வேறு எந்த மெயின்டெனன்ஸுமே கிடையாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அந்த லீஃபோட அழகே நம்மளை ரொம்ப அவ்வளோ ரசிக்க வைக்கும். நம்மளுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், அடுத்தது ஒரு ஜேடு தான். இது நான் வந்து அந்த பெரிய மதர் பிளான்ட் வந்து எடுத்து வச்ச கட்டிங் தாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சான்சிவேரியா. இது வந்து ட்வார்ஃப், சின்னது தான். நார்மல் சான்சிவேரியாவே ட்வார்ஃப். ஒன்று தாங்க வச்சேன். ஒரு ஃப்ரெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சேன். இங்கே பாருங்களேன், அந்த பாட்டே பாருங்கள் எவ்வளோ பெருசாக ஃபுல்லாக அப்படியே சுற்றி கவர் ஆயிடுச்சு. இது வந்து நான் எடுத்து வச்சா மறுபடியும் நிறையா வந்துடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த பாட்டையே வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 6-7 பிளான்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ள. இதுவும் மெயின்டெனன்ஸ் தான். ரொம்ப மெயின்டெனன்ஸே கிடையாதுங்க. லோ மெயின்டெனன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு. சும்மா நார்மல் செம்மண்ணில் வச்சிங்கன்னா ஒன்று வச்சிங்கன்னா போதுங்க. தண்ணியும் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஊற்றிங்கன்னா போதும். அதை வாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒன்று வச்சிங்கனாவே பாட் ஃபுல்லாக கவர் ஆகிரும். அது எடுத்து நம்ம வேறு பாட்டை வச்சிங்கன்னா நிறையா ஃபார்ம் ஆகிரும் நம்மளுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பர்பிள் காட்டு சூப்பராக பூத்துட்ருக்குது. இதோ கட்டிங் வச்சது தாங்க. நான் ஏதோ ஒரு பக்கம் போனப்போ கொண்டு வந்து வச்சது தான். கட்டிங் கொண்டு வந்து வச்சது தான். பாருங்கள், சூப்பராக வந்துட்டு இருக்குது. இல்லை ஒன்றும் மெயின்டெனன்ஸே இல்லைங்க. நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா ஒரு வீட்லேயோ இல்லை நம்ம ரோட் சைடில் நிறையா பக்கம் பார்க்கலாம். இல்லை ஏதாவது ஹோட்டல் போனாவோ எங்கேயாவது இருக்கும் சின்னதாக ஒரு கட்டிங். சும்மா இவ்வளோண்டு கொண்டு வந்து வச்சிங்கன்னா ஊனி வச்சிங்கன்னா போதுங்க. சூப்பராக வந்துடும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்துருக்கு என்னோடது. அடுத்தது பார்த்திங்கன்னா சிங்கோனியம் தான். பிங்க் சிங்கோனியம். இது பாருங்கள் சூப்பராக இருக்கும். இதுவும் ஒரு நர்சரியில் ஒரு பிளான்ட் வாங்கினது தாங்க. இங்கே பாருங்கள், இந்த பிளான்ட் தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். ஆக்சுவலாக இதுதான் வாங்கினேன். புத்தா பாட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பிளான்ட் வாங்கினேன். இது வந்து அதிலிருந்து 2 கட்டிங்ஸ் போட்டாங்க. நல்லா பெரிய பிளான்ட் ஆகிடுச்சு, மதர் பிளான்ட்டு. இதுலேருந்து இந்த ஒரு கட்டிங்ஸ் எடுத்து இதில் வச்சேன். இது பார்த்திங்கன்னா பாட்டில் சும்மா நானே அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் 2 லிட்டர் பாட்டில் கட் பண்ணி இந்த மாதிரி கார்டனிங்க்கு இது மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். வேஸ்ட் பாட்டில்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா. பாருங்கள், இந்த சிங்கோனியம் வச்சா என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, சில லீவ்ஸ் வந்து நல்லா இது மாதிரி விரிஞ்சிருங்க. சிலது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அப்படியே இந்த பூச்சி வந்த மாதிரி ஆகிட்டு இப்படி சுருண்டு வந்துடும். அதுதான் அந்த பிங்க் சிங்கோனியமில் மட்டும்தான் அந்த மாதிரி நிறையா அப்படி இருக்குங்க. அங்கே பாருங்கள், அப்படியே சுருண்டு இருக்கும். நாம் ஏதாவது ஸ்ப்ரே பண்ணோம், நீம் ஆயில் மாதிரி ஏதாவது ஸ்ப்ரே பண்ணால் மட்டும்தான் நல்லா இந்த மாதிரி விரிஞ்சு வருங்க. இல்லைன்னா பாருங்கள் அப்படியே இருக்குது. ஒன்று தான் அந்த பிங்க் சிங்கோனியமோட டிஸ்அட்வான்டேஜு. ஆனால் பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. நான் கீழே இன்னொன்று வச்சுருக்கேன், அதை பதியம் போட்டு வச்சுருக்கிறேன். அது காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பிங்க் கலருக்கும் அந்த லீஃபும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரியோ பிளான்ட்டு. இதுவும் அப்படி தாங்க. சும்மா ஒரு கட்டிங் தான். நான் வந்து ரோட் சைடில் பார்க்குறப்ப கொண்டு வந்து வச்சு இந்த ஹோட்டலுக்கு முன்னாடி இருந்துன்னு சொல்லிட்டு
அது பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இதெல்லாம் லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட். நீங்கள் கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறீங்களான்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த பர்பிள் ஹார்ட்டு, இந்த ரியோ பிளான்ட்டு, அந்த சான்சிவேரியா, ஜேடு, இது எல்லாமே எல்லா பக்கமே கட்டிங்ஸ் இருக்குங்க. நிறையா வீட்டில் வச்சுருக்குறாங்க. கட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சிங்கனாவே போதும், உங்களுக்கு சூப்பராக வந்துடுங்க. பாருங்கள், இதுவும் இந்த பாட் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் பாட்டில் தான். அதில் சென்டரில் கட் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வச்சுருக்கேன் முன்னாடி என்ட்ரன்ஸில். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மணி பிளான்ட்டு தான். நியான் போத்தோஸ்ன்னு சொல்லுவாங்க. நார்மல் மணி பிளான்ட் வெரைட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலரில் இருக்கும். ஒரு எல்லோயிஷ்ஷு கொஞ்சம் சாண்டில் கலந்து க்ரீனிஷ் மாதிரி அந்த மாதிரி இருக்குங்க. இது பின்ன நிறைய வச்சுருக்கிறேன். கட்டிங் கொண்டு வந்து பாருங்கள் பாட்டில். இப்போ இன்னும் 2 லிட்டர் பாட்டில் தான், அதில் வச்சது தான். அது பாருங்கள் சும்மா அது வாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்குது. மேலே போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வரைக்குமே போய் அங்கே மேலே போகுது. பர்பிள் ஹார்ட் பாருங்கள், அந்த அங்கே இருக்கிறதான் கொண்டு வந்து இங்கேயும் கட் பண்ணி வச்சேன். இது சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு சிங்கோனியம் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க். நாங்கள் கார் பெட்ரோல் போடப்போ பார்த்திங்கன்னா இருந்தது. நமக்கு பிளான்ஸை பற்றி ஒரு ஐடியா இருந்ததுன்னா நம்ம கட்டிங் மூலியமாக ஏதாவது வளர்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா இந்த மாதிரி எங்கேயாச்சும் போகிறப்போ கட்டிங்ஸ் இருந்ததுன்னா கட் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள் கட்டிங்ஸ் கொண்டு வந்து வச்சது தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பிளான்ட் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். சூப்பராக வந்துட்டுருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா பாட் வந்து நானே ஹேண்ட்மேடாக பண்ணது தாங்க. பெயிண்ட் பண்ணது தான், டிஒய் தான். வேஸ்ட் பாட்டில் இந்த மாதிரி பாட்டில்ஸு ஏதாவது எம்டி பாட்டில்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம கார்டனிங் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு மெயின்டெனன்ஸ் கிடையாதுங்க. சும்மா மண்ணில் வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கலேடியம் தான். நான் அந்த பல்ப் வந்து ஊனி வச்சது இன்னும் வரல. அதெல்லாம் டார்மசியில் இருக்குது, இன்னும் அது வரல. அது சூப்பராக இருக்குங்க அந்த கலேடியம். நான் வந்ததுக்கப்புறம் ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கோலியஸ் தான். இது ஒரு கோலியஸ். இது கட்டிங்ஸ் தான், சும்மா கட்டிங்ஸ் வச்சது தான். இது பாருங்கள் சூப்பராக வந்துட்டு இருக்குது அப்படியே. அடுத்தது நம்ம டர்ட்டில் வைனு. இது பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸை நிறையா போட்டிருப்பேங்க. ஹேங்கிங் பாட்டில் நிறைய வச்சுருக்கேன் பின்னாடி. அது பார்த்திங்கன்னா கட்டிங்ஸை கொஞ்சம் முன்னாடி வைக்கலான்ட்டு வச்சேன். ஃபஸ்ட் கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டேன். நான் ரொம்ப அந்த ஜேட் காமிச்சேன் பார்த்திங்களா, அங்கே வச்சுட்டேன். அது என்னாச்சுன்னா ரொம்ப வெயில் பட்டு அப்படியே ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு வந்தது. அதனால் இப்போ தான் நான் நேற்று தான் இங்கே எடுத்து மாற்றி வச்சுருக்கிறேன். இது வெயிலே தேவையில்லைங்க, சும்மா நம்ம செமி ஷேடில் வச்சுருந்தாங்க. இங்கே பண்ணுறது நல்லா க்ரீனிஷாக மேலே வந்துட்டு இருக்காங்க. அப்படியே விட்டிங்கன்னா சூப்பராக தோரண மாதிரி அப்படியே நம்மளுக்கு அழகாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு கலாடியம் தான். இது இன்னும் வரலைங்க, இது இன்னும் ஊனி வச்சுருக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டார் கேக்டஸு. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அந்த ஸ்டார் கேக்டஸு. இதுவும் ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லை. இது சின்னதாக ஒரு பிளான் கொடுத்தது எனக்கு நிறைய. இது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பாட்டில் வச்சிங்கன்னா, அகலமான பாட்டில் ஒன்று வச்சிங்கன்னா சைட்லேருந்து கீழே சைட்லேருந்து நமக்கு நிறைய குட்டி குட்டியாக வருங்க. இதுதான் நமக்கு மதர் பிளான்ட்டு. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸ்டார் ஷேப்பில். ஒன்றும் கொத்தாது. நம்ம அந்த கேக்டஸ் முன்னாடி காமிச்சது கூட கொஞ்சம் நல்லா கையில் பட்ட உடனே இந்த முள் குத்துற மாதிரி இருக்குங்க. இது பாருங்கள் ஒன்றுமே இருக்காது, அழகாக இருக்குது ஸ்டார் மாதிரி. நம்மளுக்கு அந்த ஸ்டார் ஃபிஷ் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகாக இது எல்லாமே அதுலேருந்து வந்தது தான். நம்மளுக்கு அது வந்து கட்டிங்கில் சைடில் வந்தது தான். நான் எடுத்து இந்த மாதிரி பாட்டில் தனித்தனியாக வச்சுருக்கிறேன். அது பாருங்கள் இது குட்டி குட்டியாக இது மாதிரி வருவேன். பின்னாடி கூட ஒன்று வச்சுருக்கேன் நான். ஒன்றுலேயே 4 பிளான்ட் வந்துடுச்சு நம்மளுக்கு. இது பாருங்கள். அடுத்து இன்னொரு கலாடியம் பாருங்கள். இது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஒன்று இதுவும் நான் வந்து வாக்கிங் போகிறப்ப ரோட் சைடில் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் முன்னாடி வச்சுருந்தாங்க. அவங்களை கேட்டுட்டு நான் ஒரு பல்ப் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு ஹாஃப் பல்ப் தாங்க வந்தது. நான் செடி எடுத்துக்க சொன்னாங்க, எடுத்து அந்த ஃபுல் பல்ப் வரல. எனக்கு ஒரு ஹாஃப் பல்ப் தான் நம்ம கையில் வந்ததா, சரி அதை கொண்டு வந்து ஊனி வைக்கலாம் வச்சார். ஹாஃப் பல்ப் தாங்க இருந்தது. அதை வச்சதே சூப்பராக வந்துருச்சுங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு காமிச்சது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த முன்னாடி ஒன்று கெல்லடியம் காமிச்சது. நம்ம இந்த வெயின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் அப்படி வந்துட்டு டாட்ஸ் வரும், ஒயிட் டாட்ஸ் கலந்து வருங்க. இது பாருங்கள். இது வந்து சும்மா இந்த ஒயிட்டில் வெயின்ஸ் வந்துட்டு சும்மா டாட் மட்டும் ரெட் கலரில். இந்த லீஃப் வந்து 4 லீஃபுமே கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியுங்க. ஒவ்வொரு லீஃபும் ஒவ்வொரு அழகாக இருக்கும் நம்மளுக்கு இந்த கெலாடியம் பொறுத்த வரைக்கும். சூப்பராக இருக்கா பாருங்க. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச பட்டர்ஃப்ளை பேண்ட்டு. சூப்பராக இருக்குது. இது என்னோடய ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க.
ஃப்ரீயாக கொடுத்தது தான். நாங்கள் இது பிளான்ஸ் ஷேர் பண்ணப்போ கொடுத்தது. பாருங்கள் சூப்பராக இருக்கும், ரொம்ப பிடிக்கும் இது. அது ஆக்சாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது பட்டர்ஃப்ளை பிளான்ட் சொல்லுவாங்க, ஆக்சாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் லீஃபே பார்த்திங்கன்னா மூணு லீஃபு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பல்பு தான். நம்மளுக்கு ஒரு பல்ப் ஒரு செடி வச்சிங்கனாவே நிறைய வந்துடுங்க. சூப்பராக வந்துட்டுருக்குது. இது செமிஷேடு தான், நம்மளுக்கு ரொம்ப சன்லைட்டில் இருக்க தேவையில்லை. ரொம்ப பிடிச்ச பிளான்ட் எனக்கு இது. பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த வால்ஸ் பார்த்திங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி வால் இருந்தது. அந்த வாலை வந்து நான் வந்து இந்த மாதிரி பிளான்ஸ் வச்சு டெக்கர் பண்ணியிருக்கிறேங்க. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி வால் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க. பாருங்கள் இந்த மாதிரி சைட் வால் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். பாருங்கள் கீழே வந்து இன்னொரு கலடியம் பாருங்கள் செமையாக இருக்கும் பாருங்கள். பாருங்கள் இந்த கலடியம் பாருங்களேன் இவ்வளோ அழகுன்னு பாருங்கள். நீங்கள் லீஃபும் அந்த பாருங்கள் அந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த லீஃபோட சைடில் அந்த கர்வ்ஸ் மாதிரி வந்திருக்கும். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சு இந்த லீஃப் வரப்போ அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு அப்படியே குறைஞ்சிருங்க. பாருங்களேன் லோன்லியாக ஃபீல் ஆக மாட்டீங்க. நம்ம செடியோட போய் இது மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கே ஒரு பர்சன் கூட இருக்கிற மாதிரி அதை பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும். பூ பூக்கிறப்பவோ இந்த மாதிரி ஒரு லீஃப் வரப்போ நமக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம பல்பு தான், கொஞ்சம் பல்ப் வச்சது தான். அங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு. பாருங்கள் இந்த கெலாடியம் வந்து சொன்னாங்க பிங்க்கு, இது பதியம் போட்டது தான். அங்கே பாருங்கள் அந்த பெரிய பிளான்ட் இருந்து லீஃப் பாருங்கள், அந்த கலர் பாருங்களேன் இவ்வளோ அழகுன்னு. எனக்கு ரொம்ப இந்த சிங்கோனியம்லேயும் ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா அந்த பிங்க் சிங்கோனியம் தாங்க. அந்த லீஃபோட கலர் பாருங்களேன் செம்மையாக இருக்கும். அது மேலே வந்து பிங்காகவும் அடியில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலராக இருக்கும். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு அது பார்க்குறப்ப. இந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த லீஃப் வரப்போ பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. இதெல்லாம் அப்படியே வச்சிங்கன்னா மணி பிளான்ட் மாதிரி தான். நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிங் எடுத்து நம்ம நிறையா செடி வைக்கலாம். சூப்பராக வந்துட்டு இருக்குது. கட்டிங் தான் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ ஒரு 2-3 நாள் ஆச்சு மாதிரி பதியம் போட்டு வச்சுருக்கேன் நான். இது பார்த்திங்கன்னா மான்ஸ்டரா பின்னாடி இருக்குதுங்க. அது பதியம் போட்டு வச்சுருக்கேன் இப்போதைக்கு. நான் கொஞ்சம் கட்டிங் எடுத்து போட்டு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிளான்ட் இருந்தது, அதில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். அதோட ஸ்டெம் மட்டும் இதில் ஊனி வச்சுருக்கிறேன். பாருங்கள் அதுவும் வருதான்னு சொல்லி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொருலேயும் நம்ம மணி பிளான்ட் மாதிரியே இந்த ஒவ்வொரு ஸ்டெம்மில் ஒவ்வொரு நோட்லேயும் நம்மளுக்கு ரூட்ஸ் இருக்கும். அதனால சரி ஊனி வச்சு பார்க்கலான்னு வச்சுருக்குறேங்க. வருமா பார்க்க ட்ரை பண்ணலான்ட்டு. இப்போ பாருங்கள் இது ஒரு சிங்கோனியம், இந்த சாக்லேட் சிங்கோனியம் தான் வாங்கினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஷேடு சரியாக அதுக்கு சன்லைட்டு செமிஷேடாக தான் வச்சுருக்க சொன்னாங்க, வச்சுருக்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் கலராக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வந்துட்டு இருந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் கலர் மாதிரி அந்த மாதிரி வரும். இங்கே பாருங்கள் இதுலேயே ஒரு லீஃப் பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள். அது மாதிரி லைட் ப்ரௌன் கலராக வரும். இது சின்ன பாட்டில் தான் வச்சுருந்தேன், ரொம்ப பெருசாகிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அதுவும் ரீபாட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பெரிய பாட்டில். இங்கே பாருங்கள் கீழே ஒன்று வச்சா தான் எவ்வளோ வந்துருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக நம்ம பதியம் போட்டுக்கலாம். ஒவ்வொரு செடியும் 4 செடி இருக்குது இல்லை. சரி நல்லா புஷியாக பார்க்கலாம் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே ஒரு சின்ன பெரிய பாட்டில் அப்படியே வச்சுட்டேன். பாருங்கள் பார்க்குற சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கார்டனிங் வீடியோஸ் நிறையா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். யாராச்சும் கார்டன் லவ்வர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச கார்டனிங் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching.